செல்லக்குட்டீஸ் இன்றைக்கோட வீடியோ வந்து என்னென்னா ஜஸ்ட் அடினியம் மட்டும் கொஞ்சம் காமிச்சிட்டு ரெயின் லிலீஸ் பூத்துக்கிறதையும் ஜாலியாக ஒரு டூர் பார்க்கலாம். அப்பப்போ ஒரு கேர் வேறு இடையில நான் கொஞ்சம் சொல்கிறேன் சரியா. இது வந்து பர்பிள் அடினியம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒயிட் வரும், அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் பர்பிள் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது. இனிமேல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெயில் பார்த்திங்கன்னா உக்கிரம் தாங்க முடியாதுன்னு இருக்காங்க. இப்போ ஜனவரியிலே இவ்வளோ வெயில், இப்போ பார்த்திங்கன்னா 7-8 மணிக்கெலாம் நல்ல வெயில் வருது, 11 மணி 12 மணிக்கெலாம் சூப்பராக வந்துட்டுருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செடி பார்த்துக்கோங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ மை காட், இதில் பாருங்கள் ஒரு புழு வேறு இப்போ தான் பார்க்குறேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுப்பா. செடி பக்கம் வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்க வேண்டியிருக்கு சாமி. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டான ஒரு ஃப்ளார். இது டிஃப்ரெண்ட்டான பெட்டல்ஸ் பேட்டர்ன் வரும். ஃபுல் கொத்தாக அப்படியே ப்ளூமாகி நிற்கும். பார்த்திங்கன்னா அசந்தே போய்டுவீங்க, அந்த மாதிரி வரும். கிறிஸ்பம் போசம் அடினியம் பாலினேஷன் மாதிரி எனக்கு இது பாலினேட் பண்ணி காமிங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட்டு பண்ணிடலாம் சீக்கிரத்துலே. இவங்கெல்லாம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெட்டிலே பெரிய வெரைட்டி. இந்த சீடுபாடு செம ஃபன்னிங்க. இது சரியான ஃபன்னி. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. பட் இது எந்த அளவுக்கு மெச்சூர் ஆகி வருங்கிறது தெரியலப்பா. இந்த அழகை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் பியூட்டிஃபுல் இல்லை, சூப்பர் அழகி பாருங்களேன், சரியான அழகி. இவங்க வந்து ஒரு நியூ ஐடி தான் நம்மளோட இதில் வரக்கூடியவங்க. சூப்பரான அழகி கலெக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பாட் ஃபுல்லாக ப்ளூம் ஆகட்டும். இந்த வருஷம் நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரொபகேட் பண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா சேல் கொடுக்கும்போது நான் ஐடி சொல்லி உங்களுக்கு நான் சேல் தரேன் தங்கங்களா. சேலுக்கு இல்லாதப்ப நமக்கு பேர் சொல்லியே வேஸ்ட்டு. பூவை மட்டும் அழகாக ரசிங்க தங்கங்களா. உண்மையிலே அழகாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள். ஹாட் ரோப் மாதிரியே இருக்குதுல்ல. பட் என்னோடய வீடியோவில் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நேம் சொல்லி நான் பண்ணியிருக்கிறேன். இது செம்ம பக்கா, அது அழகி, செம்ம அழகி, செம்ம அழகி. இங்கே பாருங்கள், சே என்ன க்யூட் இல்லை, செம்ம க்யூட். இது ரெட் டூலிப் ஒரு அப்ரூட் இருக்குது. எனக்கு வீடியோ பார்த்து சொல்ல என்ன பண்ணாங்க, சிஸ்டர் 150 ரேஞ்சில் எனக்கு சொல்லுங்கள் சிஸ்டர்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெட் டூலிப் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணோம். அவங்களுக்கே இன்றைக்கி சக்குரா ஸ்னோ கூட 2 இருக்குது. ஸோ அதுவும் வந்து இப்போ நம்ம அப்லோட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்களேன். சரி க்யூட் இல்லை பல்பு கூட. சக்குரா ஸ்னோ என்ன அழகாக இருந்தாங்க இல்லை. இன்றைக்கி வந்து இவங்களை வந்து நான் அப்ரோட் பண்ண போகிறேன். ஒரு மொட்டு கூட வந்திருக்கு. இந்த பக்கம் தான் நிறைய கூட்டமாக இருக்காங்க, இப்போ ரொம்ப இதாக இருக்காங்க. அதனால் இவங்களை எடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வந்து பிடிச்சி போச்சான். சிஸ்டர் நீங்கள் காமிச்ச ஃபோட்டோ வேறு லெவல், வீடியோ அப்படிங்க பாருங்கள். பல்பு என்ன அழகாக வருது. ஸோ தமிழ்ச்சி கார்டன் அதுதான் உங்களுக்கு. என்ன பூ கலர் கன்ஃபர்மேஷன், குவாலிட்டியான பல்பு, வெரி 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ். இது பிலோ 150 தான். இது ஐ திங்க் 120 போட்டோன்னா 130 ஒன்று எனக்கே ஞாபகம் இல்லை. பட் பல்ப் சைஸ் பாருங்கள், புரியுதா எப்படி இருக்கு பாருங்கள். பல்ப் சைஸு பியூட்டிஃபுல் இல்லை. அந்த பல்பை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா குக்கி நிறைய வந்துடுவாங்க. என்ன சைஸ் பாருங்கள் இல்லை. நம்ம தங்கங்கள் என்கிட்ட இப்படி கலர் கன்ஃபர்மேஷனோட சூப்பராக வாங்கி வைக்கும்போது இங்கே 2 பேருக்கு தான் ரெட் டூலிப் இது மற்றது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவே தப்பிச்சோம் பழச்சோம் ஓடி வந்து இதை காலையில் மஞ்சள் வீடியோ பண்ணிவிட்டு அது அப்புறம் கிச்சன் வேலை இருக்குதுப்பா. அதை சோஃபியா ஸ்டீஃபன் விலாகில் போடணும்னு ஆசை, நான் அதில் பண்ண முடியல. சக்குரா ஸ்னோ 1-2 ஆர்டர் எனக்கே மறந்துச்சு. சரி நான் போயிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்குறேன். ஏன்னா சில பேர் வந்து மொத்தமாக சேர்த்து அனுப்புங்க சிஸ்டர்னு அப்பப்போ புக் பண்ணி வைக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரே தடவையில் கொடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு தோணுது எனக்கு. இது ஒரு ரேண்டமான வீடியோ தானே. இதில் பாருங்களேன், ஆக்சுவலி இந்த ஆரஞ்சு தான்ப்பா பூவு. ஆனால் அதில் பாருங்களேன் இவ்வளோ டார்க் ஆரஞ்சாக வருது. இங்கே பாருங்கள் எப்படி டார்க் ஆரஞ்சில் பிங்க்கு, ஆனால் இது வந்து ரெட்டாகவும் இருக்குது. ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டுருக்குது, திருதுப்புன்னு இப்படி வருது. ஒரு அறிவிப்பே இல்லாமல் வரீங்களே என்னடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் இந்த அழகியை பாருங்கள். ஸோ ரெயின் இது வச்சு வளர்க்கும் போது தான் சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ், சிஸ்டர் புதுசு கலராக வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி தான், அதுவே பாலினேட் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் வரும்ப்பா. அது இந்த கீழா நெல்லி பாருங்களேன், நிறைய பேர் போய் இந்த ஆயில் செய்கிறவங்கலாம் எங்கெங்கேயோ பறிக்கிறாங்க நான் பார்க்குறேன். பட் நம்ம வீட்டில் உள்ள இந்த இன்க்ரீடியன்ஸ் மருதாணி, கருவேப்பிலை, இந்த கீழா நெல்லி, குப்பைமேனி இதை நான் போட்டேனாலே எனக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் 2 லிட்டர் ஆயிலுக்கு இதாகி போயிடும் போல். அப்படி இருக்குது அழகாக, சூப்பராக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி கொடுமையை பாருங்கள். டேபிள் ரோஸ் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி தான் செப்பரேட் பண்ணணும்ப்பா. ஆனால் நல்ல வேலை இது ஒரு மாதிரி பிங்கிஷ் கலராக தனியாக செப்பரேட் ஆனதுனால நம்மளால் எடுக்க முடியுதுன்னு வைங்களேன். இந்த கலரை இப்போ பாருங்கள் இவ்வளோ பெருசுக்கு. இந்த கலர் வந்து ஆக்சுவலி இந்த எல்லோ தான், ஓகேவா, இந்த எல்லோ தான். ஆனால் பாருங்கள் இந்த ஆரஞ்சியாக இது வருது.
இப்போ கண்டிப்பாக நம்ம இதை செப்பரேட் பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் தோட்டத்தில் வந்து வராமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ சுருங்கியிருக்கும், மிஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் திரும்ப இது பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கலர் எப்போயாவது மிக்ஸ் ஆகி வரப்போ எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், அதோட பாட்டில் போய் நம்ம நல்லபடியாக அதை ஊண்டி வச்சிடணும். அப்போ தான் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். டேபிள் ரோஸ் இன்னும் நான் சேலே ஸ்டார்ட் பண்ணலாமா, கொஞ்சம் இந்த மற்ற இதெல்லாம் நான் முடிச்சுட்டு இதுக்கு வந்து நான் சேல் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் சிஸ்டர் டேபிள் ரோஸ் வீடியோ பார்த்தோன்னே வாங்கணும் போல் எங்களுக்கு ஆசையாக இருக்குது சிஸ்டர், உங்கள்கிட்ட நல்லா இருக்குது நீங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி மெசேஜஸ் வச்சுருக்கீங்க, எனக்கு புரியுது. பட் என்னென்னா இது ஃபுல்லாகவே இன்னும் கொஞ்சம் நிறைய வந்துடட்டும். ஒரே நாளில் 1 hour சேல் அப்படி தான் போட்டு நான் முடிப்பேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்காக எடுத்துகிட்டு இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தங்கங்களா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், இது கூட மிக்ஸ் ஆகி எப்படி வந்திருக்குதுன்னு. ரொம்ப கஷ்டம். இது எப்படி தான் இப்படி இதாகுதுன்னு எனக்கே புரியவே இல்லை. இப்போ என்ன பண்ணணும், இந்த குட்டியை தூக்கி இவங்களில் வைக்கணும், இவங்களோட இதில் வந்து இங்கே வைக்கணும். நேரம் டேபிள் ரோஸ் நல்லா ஃபுல் ப்ளூம் வந்திருக்கணும் தங்கங்களா. என்னமோ தெரில, இப்போ ப்ளூம் வந்து கம்மியாக தான் இருக்குது. செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, பட் கம்மியாக தான் இருக்குது பாருங்களேன். இல்லை அதே மாதிரி இவங்கள பாருங்கள், இவங்க வந்து ஆக்சுவலி இந்த ஒயிட்டு மெஜாரிட்டி வரக்கூடிய இவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்படி ஏன் அப்பா இது எடுக்கவே முடியலடா, நல்லா இறுகி போயிடுது. இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு சின்ன பிட்டு எங்கேயாவது ஒதுங்கி இருந்தால் கூட அவங்க வந்து மேபி திரும்ப அந்த மாதிரி வளர்ந்து வராங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. அப்படி தான் முடிஞ்ச வரைக்கும் வேரோடு தான் எடுக்கிறோம். மண்கலவையில் மணல் சேர்க்கணுமான்னு கேட்குறீங்க, டேபிள் ரோஸில் சேர்த்தா நல்லது. இவங்கள பாருங்கள், இவங்கள தூக்கி இதில் போட்டுடணும் சரியா. இவங்கள தூக்கி இதில் போட்டுடுறோமா. இப்போ இதில் என்ன கொடுமைன்னு கேளுங்க, எல்லாம் அந்த கிராஸ் ஆகி இருக்கிறதுல இந்த பாருங்கள், இவனை தூக்கி அங்கிட்டு போடணும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தா எனக்கு இந்த பசில் இது பண்ணால் எப்படி இருக்கும், இந்த குழந்தைங்களுக்கு டாஸ்க்கு கொடுப்போம்ல அந்த மாதிரி, இந்த கலர் தூக்கி அதில் போடு, அந்த கலர் தூக்கி இதில் போடுங்கிற மாதிரி நான் வந்து இப்போ பண்ண வேண்டியிருக்கு இந்த வேலையில். இருந்தால் அந்த துணூண்டு இந்த இது ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட என்ன பண்ணுதுன்னா அப்படியே இதாகிடுதுப்பா. இப்போ இவங்களை வந்து இப்போ எடுக்கணும். எங்கடா பூத்திருந்தியடா எங்கடா. இது டேபிள் ரோஸ் வச்சு வளர்க்குறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணுது. எப்படி தான் அந்த மாதிரி ஆகுதுன்னே தெரியலை. இப்போ இது இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம திரும்ப இங்கே ஒன்று இருக்கா, இதையும் எடுக்கணும் செப்பரேட் பண்ணி. அதனால தான் நான் எப்போ யாருக்கு நான் செடி எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா தங்கங்களா, எப்போ நான் செடி எடுத்தாலும் அந்த பூ அவங்களுக்கு கலர் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த பர்டிகுலர் கலர் வந்து அதில் பூத்துருக்கணும். நான் என்ன அவங்களுக்கு கலர் சூஸ் பண்ணி எடுக்கிறனோ அந்த கலர் அவங்களுக்கு பூத்திருந்தால் மட்டுமே தான் நான் அந்த கலரை வந்து எடுப்பேன் மண்ணுக்குள்ளேருந்தே. அதர்வைஸ் நான் வந்து பூ இல்லாததை வந்து எடுக்க மாட்டேன் நான். அதனால தான் லேட்டும் ஆகுது. சில பேர் ஆர்டர் கொடுத்துட்டு சிஸ்டர் ஏன் இன்னும் அனுப்பலாம்னு சொல்லி இது பண்ணும்போது எனக்கு அந்த என்னடா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களேன்னு தோணும். அதனாலே இப்போ நான் ஆர்டர் எடுக்கிறதில்ல. கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் தங்கமே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் சேலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ இருந்தாலுமே அதனால தான் நான் சேலுக்கு எடுக்காமல் இருக்கிறது. சில பேர் பொறுமையாக இருப்பாங்க, சிஸ்டர் 4-5 நாள் ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு தான் இருப்போம். ஆர்டர் ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம அனுப்பணுன்றதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுது எனக்கு. அதனாலே நான் ஆர்டர் எடுக்காமல் வச்சுருக்கேன். இந்த ரெட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குல்ல. எனக்கு அழைப்பு வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த பிங்க்கை வந்து இப்போ இந்த பிங்க் பாட்டில் உண்டலான்னா இடமே இல்லைப்பா, இதில் சுத்தமாக இடம் இல்லை. இந்த புல்லை எடுத்துகிட்டு கொஞ்சம் இடம் வைக்கலனால அவங்க கொஞ்சம் ப்ரீத் பண்ண இடம் வேணும்ல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இது புதுசாக இன்னொரு பாட்டில் போய் ஊண்டி வைக்க போகிறேன். இதில் சுத்தமாக ஊண்டி வைக்கிறதுக்கு இடமே இல்லை பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அதில் ஊண்டி வச்சிடலாம். வெயில் ஆனால் சரியான வெயில் வந்துருச்சுப்பா. வந்துட்டேன், கீழே வந்துட்டேன். எப்படி எடிட் பண்ணாமல் போடுறீங்களா? பாஸ் வச்சுக்கிறேன் நான் வீடியோ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 1 மணி நேரம்னாலும் பாஸ்லேயே கிடக்கும் வீட்டில். எடிட் பண்ண சோம்பேறிப்பட்டுட்டு இதெல்லாம் இந்த மஞ்சள் அனுப்புறதுக்குள்ளதுப்பா எடுத்து வச்சுருக்கப்பா. மைப்பிக்கொட்டி ஒருத்தவங்களுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் நான். மைப்பிக்கொட்டி 1 சொன்னாங்களா 2 சொன்னாங்களான்னு தெரியலையே. 1 தான் சொன்னேன், ஞாபகம் இருக்குது. திரும்ப ஒரு தடவை செக் பண்ணணும். இப்படி தாங்க ஓடுவேன், திரும்ப ஓடியாருவேன், சின்ன பிள்ளையாட்டம் ஓடியாந்துக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். இந்த டேபிள் ரோஸ் இங்கே தான் எல்லாம் ஊண்டி வைக்கணும். இது பாருங்கள், இதுதான் சிண்டா 2, ரெட் கேண்டி 2, வான்தோங்க 2, மல்டி ஆரஞ்சு 1, ரெட் டியூலிப் 1 சொன்னாங்களே. இந்த கஸ்டமருக்கு எடுத்தது தான் இப்போ மைப்பிக்கொட்டி 1 எடுத்தேன்னா. இது தாங்க என் ப்ராப்ளமே. இந்த ஃபோன் என்ன பண்ணியிருந்தேன், வாட்ஸ்அப்புக்காக இந்த ஃபோன் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் இருக்க ஹிஸ்ட்ரி போயிடுமேன்னு சொல்லிட்டு புதுசுக்கு மாற்றினா அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரமாட்டேங்குது. கொஞ்சம் இந்த கேட்ஜெட் விஷயத்தில் கொஞ்சம் மைனஸ் பண்ணான்னு, அதனால் இதை தூக்கி இதில் போட முடியாமல் வீடியோக்கு இதையும் வாட்ஸ்அப்புக்கு அதையும் வச்சுட்டு இதாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ அவங்களுக்கு எடுத்த ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன்.
மல்டி ஆரஞ்சு ஒன்று எடுக்கணும். இப்படி ஒரு ஆளுக்காக ஒரு விதவிதமான என்கொயரிஸ் இருக்கும். விதவிதமான பல்ப்ஸோட இது இருக்கும். ஒரு தொட்டி கீழே இருக்கும், ஒரு தொட்டி மேலே இருக்கும். இதெல்லாம் நடக்கும் தான். இப்போ சில பேர் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு சேல் ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க என்கிட்ட, சிஸ்டர் சான்ஸே இல்லை, எப்படி தான் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறதை பார்த்தா ஈஸியாக இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் முடியல சிஸ்டர்னு சொல்லிட்டு. எஸ், அப்படி தான் இருக்கும். சில இது இருக்க தான் செய்யும். நம்மளுக்கு தெரியும் நம்மளோட லிமிட் என்னென்னு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து வேறு பொழப்பு இல்லை. நான் இதை வந்து பிடிச்சி போய் ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணுறதுனால முழு மூச்சாக இதிலே கிடக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரியலி என்னோடய உலகம் ரொம்ப சின்னதுன்னு சொல்லலாம். எனக்கு இந்த இது மட்டும்தான் என்னோடய உலகம்னு நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கேன். அடுத்து இப்போ மல்டி ஆரஞ்சு ஒன்று எடுக்கணும். அவங்களுக்கு ரெட் டூலிப் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து மல்டி ஆரஞ்சுங்க பாருங்கள், பூத்துருக்குது பாருங்கள். நேரம் பாருங்கள் கடவுள். அந்த பொண்ணு சாதாரணமாக வந்து எங்கிட்ட மெசேஜ் பண்ணாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினேன் சிஸ்டர், என்ன ஆர்டர் கொடுத்தப்ப நான் சொன்னேன் நிறைய வெரைட்டி. என்னென்ன நாங்கள் இப்போ சாமி நிறைய வெரைட்டிஸை முதல்ல நிப்பாட்டுங்க, நிறைய வெரைட்டி நிப்பாட்டிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள், முதல்ல இதை வாங்கிட்டு இவங்க தான் நினைக்கிறேன் நான். ஆமாம், இவங்க மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்கிறது இதுதான். ஃபஸ்ட்டு ஒரு பொருளை ஒரு இதில் ஒருத்தவங்ககிட்ட வாங்கி குவாலிட்டியை செக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து எங்கேயும் ஓடி போயிடாது. எங்கேயாவது ஓடி போயிடுமா, நான் இது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும்போது நான் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். பார்த்துட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு 6 கிலோ வாங்கினேன். அது ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்துருச்சு சிஸ்டர். அதனால் இப்போ நான் ஆர்டர் போடுறேன். உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்குது, ஒரு 150க்குள்ளே இருக்க ரேஞ்சஸ் மட்டும் காமிங்களேன் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் 100க்குள்ளே மட்டும் காமிங்களேன் சிஸ்டர், சில பேர் 200, 300, 500க்குள்ளே காமிங்களா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஈஸி. ஸோ எப்படி தான் வாங்குறாங்க, நாங்கள் இப்படி தான் அது பண்ணுறது, நீங்கள் என்ன கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, இப்படிலாம் பேசுகிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சேல் ஒரு பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது, வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக நல்லா தான்ப்பா இருக்குது. எனக்கு கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் போதும். சரியா. அதேமாதிரி சங்குப்பூ சீட்ஸ் வந்து நான் வந்து 2 கலர் தான் என்கிட்ட இருக்குது. அந்த 2 கலர் தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன்னு வைங்களேன். மல்டி ஆரஞ்சு இதில் ஃபுல்லாக இருந்ததை எடுத்துகிட்டு நம்ம 2ஓ 3ஓ தான் இதில் ஊண்டி வச்சோம். இன்னொரு இடத்துலையும் இருக்குது, கீழேயும் இருக்குது. இப்போ கீழே போய் சிண்டா வான்தோங்க எடுக்கணும். அது அப்புறம் காமிக்கட்டுமா வீடியோவில். ரெட் கேண்டி வந்து நல்ல வேலை ஆல்ரெடி சூப்பராக நம்ம லாஸ்ட் சேல் கொடுத்தப்போ இருந்தது 2 பல்பு, நல்லா சூப்பர் பல்பு, செம்ம குவாலிட்டி பல்பு. ஓகேன்னு ரெட் கேண்டி இப்போ எடுத்தாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மல்டி ஆரஞ்சு தான் இப்போ எடுக்க வந்திருக்கோம். ஓகே, மல்டி ஆரஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா பொதுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள். மல்டி ஆரஞ்சு எவ்வளோ பெரிய பல்பு பாருங்களேன், ரொம்ப க்யூட்டில், நல்ல சூப்பர் கஸ்டமர் இவங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பி கூட. ஓகே, மல்டி ஆரஞ்சு. அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றியே போட்டேன்ப்பா. நம்மளோட வான்தோங் எடுக்க போகிறேன். இப்போ நான் வான்தோங் பாருங்கள், அழகு வெரைட்டி வான்தோங். ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர்லேயும் இதுலேயும் அதில் வந்து ஒரு சாண்டல், நல்ல ஒரு டார்க் சாண்டல்னு வைங்களேன், அந்த மாதிரி வரும் வான்தோங். ஐ திங்க் ஷி ஆஸ்ட் 2 அதில், ஆமாம் 2 தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு குட்டி. அது தனியாக செப்பரேட்டே ஆகிறது, அதனால் அதை வந்து தனியாக வச்சிடலாம். செப்பரேட் ஆகாத குட்டியை அனுப்பிச்சுட்டலாம். ஓகே, அப்புறம் சிண்டா எடுக்கணும்ல. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளோட சிண்டா குட்டிக்கு தண்ணி ஊற்றலை, ஏன்னா ரொம்ப புறன்னு இந்த இதில் தான் வச்சுருந்தேன். அதனால் சிண்டா சூப்பராக இருக்குது பாருங்கள். சிண்டாவும் 2 தானே கேட்டிருந்தாங்க இவங்க. ஓகே, அதுலேயும் சிண்டா பக்கத்தில் வரவே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், எப்படி சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிண்டா குண்டா 2 எடுத்தாச்சு. சிண்டா குண்டா 2, வான்தோங் 2, அப்புறம் நம்மளோட மல்டி ஆரஞ்சு, அப்புறம் நம்மளோட இவங்க. ஸோ அதனால சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும்போது எனக்கும் என்னென்னா ப்ளசண்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அவங்க கையிலேயும் அழகாக போய் இது கிடச்சிரும். இதுதான் கலடியம், க்யூட்டாக இருக்கா. ஓகே, தக்காளியெல்லாம் கூட வருது பாருங்கள் நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ தக்காளி வருது பாருங்கள். இந்த செடி ஒன்றா, இங்கே ஒரு செடி ஒன்றா, எல்லாமே தக்காளி சூப்பராக வந்துட்டுருக்கு. அப்புறம் அந்த பிங்க் பேர்ஃபேர் செடி கேட்குறீங்களா, அதோட அப்டேட் இது தான். ஃபுல்லாக ஒரு 30-40 பல்ப்ஸ் இருக்கும் வித் பேபிஸோட நிறையா. பூக்க ஆரம்பித்தோன்னா எல்லாருக்குமே வெரி லோ காஸ்ட்டில் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால தான் இப்போ நான் கொடுக்காமல் இருக்கேன். இன்க்ளூடிங் நம்மளோட எல்லோ கலர் டியூப்ரோஸும் கூட. எல்லோ டியூப்ரோஸும் கேட்குறீங்க நிறைய பேர். எஸ், அதுவும் நிறைய இருக்குது. பட் பூத்தோன்னே நான் வந்து உங்களுக்கு எது சீசன்னு பார்த்து நான் வந்து தரேன். அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஃபுல்லாக வளர்த்தி உங்களுக்கு வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறேன். ஓகேவா? ஹாப்பி கார்டனிங்.